ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐநோ தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ரெண்டர் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ஆப். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பயோ ரெண்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற சயின்டிஃபிக் டிராயிங்ஸ். இதில் என்ன பீக்கர் இருக்குது, ஒரு வயல் இருக்குது, அப்புறம் இன்னொரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் சம்திங் ஒன்று எடுத்து இன்னொருத்துல ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செல்லு, டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஒரு ஒரு நியூரான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக ஒரு சார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து பவர் பாயிண்டில் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் பவர் பாயிண்டில் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கு. ஸோ இதில் அந்த மல்டிபிள் கலர்ஸு அதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாண்ட்டு அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது ப்ரீமியம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். தனித்தனியாக இருக்கும். நீங்கள் அதை சேர்க்கறது இன்னும் ஈஸியாகும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ இதில் பண்ணி வச்சிருக்க மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் ரைட் பண்ணுறீங்க, இதை வந்து உங்களால் வந்து பெருசாக பைசா கொடுத்து ரெடி பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்களே ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட், ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸையும் இல்லை இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, பயோரெண்டர்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். உள்ளே போயிட்டு உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான அந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். அதாவது வெப் ஆப். இப்போ கேன்வா நீங்கள் எப்படி ஃபோனில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா வருங்களோ அதேமாரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீமியம் இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஃப்ரீ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே created-in-biorender.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ கீழே இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட குவாலிட்டி வரைக்கும் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். முக்கியமானது இங்கே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நான் டோட்டலாக 9 ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆரோ ஒரு ஆப்ஜெக்ட், இந்த வயல், இந்த டெக்ஸ்ட்டு, இந்த பீக்கர், இந்த ஆரோ, அப்புறம் இது மொத்தம் இதில் மொத்தம் 3 இருக்குது, 4 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க், இந்த ஆரோ, இதெல்லாம் மொத்தமாக செட்டாகவே இருந்துச்சு. பட் அந்த செட்டை தனியானாலும் அதில் ஒரு 4 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு 9 ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். 50 ஆப்ஜெக்ட்ஸ் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ப்ரீமியம். ஸோ இதில் என்ன ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்கும். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிங்க, நீங்கள் உங்களோட திங்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் டிராயிங் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல போனீங்கன்னா லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போனால் ஆரோ, லைனு, நியூரான்ஸ் வந்து டினோட் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸு இதெல்லாமே இருக்கும். அதை தாண்டி இங்கே சர்ச்சில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த எல்லாம் பீக்கர்ஸு, டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஐகான் தான் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ நான் பீக்கர்னு போடுறேன். ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிஸ்டம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் லோட் ஆகும். உங்களுக்கே தெரியும் அந்த லேக் ஆகிறது. உங்களது ஹைடெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக வராது. உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும். பட் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ பிக் ஸ்க்ரீன் தான் எப்பயுமே பெட்டர். அந்த பிக் ஸ்க்ரீன்லேயும் உங்களோட சிஸ்டம் வந்து நல்ல பவர் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் சிம்பிள் போட்டிருக்கதான் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கிறதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதே ட்ராப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அது ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே சில ஆப்ஷன்ஸ் மாற்ற முடியும். அதோட கலரு, ஒப்பாசிட்டி அந்த மாதிரி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீமியம் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டில் வந்து ஐகான் இருக்கணுமா, அதாவது அந்த மார்க்கிங் கிராஜுவேஷன்ஸ் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இங்கே ரைட் கார்னரில் இருக்கும். டாப் ரைட் கார்னரில் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டைப்பில் டிரான்ஸ்பரண்டாக வராது. பிஎன்ஜினா டிரான்ஸ்பரண்ட் தான் நம்மளுக்கே தெரியும். பட் ஆனால் டிரான்ஸ்பரண்டாக வேணும்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் கட்டணும். ஸோ அந்த டைமென்ஷன் நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு பிக்சலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மோஸ்ட்லி இந்த மேனஸ்கிரிப்ட் ஜேர்னலில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இத்தனை பிக்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அந்த ரெசல்யூஷன் இருக்கிறதுல லோவஸ்ட் தான் வரும், அதுக்கு மேலே போக முடியாது. அண்ட் இது வந்து பப்ளிகேஷன் பெர்மிஷன் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நீங்கள் அதிகமான அதாவது ஹை ஹெண்ட் அந்த மாதிரி ரொம்ப ரெப்யூட்டடான ஜேர்னல்ஸ் போகும்போது இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் காமிக்க சொல்லுவாங்க. பட் மீடியம் லெவல் இல்லை வந்து லோக்கல் ஜேர்னல்ஸில் போடும்போது அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும்.
ஓகே. இதுதான் வந்து ஆப்பு. சிம்பிளா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இதுல வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நெறைய பிரீமியம் இருக்கு. எல்லாத்தையும் எடுக்க முடியாது. 50 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு. எனக்கு அதுக்கு மேல வேணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இந்த டாப் ரைட் கார்னர்லயோ, இல்ல இந்த லோகோ வர கிராப் பண்ற அளவுக்கு கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸ்லயோ, இல்ல உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்க இடத்துல நீங்க டிரா பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட பவர் பாயிண்ட்லயோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்லயோ கூட பண்ணலாம். பவர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ பவர் பாயிண்ட்ல அந்த இதுவெல்லாம் எடுத்துட்டு, பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க அலைன் பண்ணிக்கலாம். அங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டெக்னிக். அந்த இதோட இன்னும் சூப்பரான ஒரு டெக்னிக் இருக்குன்னா, இந்த பயோ ரெண்டரே யூஸ் பண்ணாம, ஆன்லைன்லயே ஓப்பன் சோர்ஸா ஃப்ரீயா பிஎன்ஜி பீக்கர்ன்னு போட்டீங்கன்னா, பீக்கரோட பிஎன்ஜி இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனா என்னன்னா, நீங்க அது ஒண்ணொண்ணும் தேடணும். இப்ப பீக்கர், வயலு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்க்ல வந்து அது இந்த ஹாஃப் லிக்விட் இருக்கிற மாதிரியானது. ஸோ இதெல்லாம் நீங்க தேடி எடுத்து அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணி அது வந்து சம்டைம்ஸ் வாட்டர் மார்க் இருக்கும், வாட்டர் மார்க் இல்லாம இருக்கும். ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வந்து கிராப் பண்ணி கரெக்டா அலைன் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் இங்கேயே சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு டைம் எனக்கு இல்லை, என்னால் வந்து அவ்வளோ தேடி ஒர்க் பண்ண முடியாதுன்னா நீங்க இதில் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து இதுக்கப்புறம் தான் இதான் லிமிட் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு இன்னும் இருக்கு 40 ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இதுக்கு மேல ஆட் பண்ணேன்னா குட்டி குட்டியா இருக்கும் தெரியாது. ஸோ அதனால இது 2 மட்டும் நல்லா ஆட் பண்ணி ஜூம் பண்ணிட்டு நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா நான் அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணி அதுல என்ன கிளப் பண்ணிக்கலாம். எனக்கு முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிப் தான். இது வந்து அவங்க செட் பண்ண பவுண்டரியை நம்ம எப்படி இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ரெப்யூட்டட் ஜேர்னலாக போகும்போது அவங்க இன்ச் பை இன்ச் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. 3 months எடுத்துப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் சோர்ஸ் எங்க அப்படின்னு சைட் பண்ண கேட்பாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது மீடியம் லெவல்ல இருக்கோ லோக்கல் ஜேர்னல்ஸ்லயோ இல்லை நீங்க உங்களோட ஓன் பர்பஸ்க்கு உங்க காலேஜ்ல நீங்க வந்து ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்றீங்க, ப்ரொபோசல் வைக்கிறீங்க, இல்ல வந்து நீங்க ஏதோ எஜுகேஷன் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து கீழே கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு போகலாம். பயோ ரெண்டர்ல யூஸ் பண்ணி பண்ணது ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான். இந்த இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநூத்தி மேல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரியான தேவைகள் இல்லை நம்ம சேனலுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தேவை, இந்த ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா சொல்லுங்க. அதுக்கு நம்ம சொல்யூஷன் இருந்தால் நம்ம அதை பற்றியும் வீடியோ ஒன்று போடுவோம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநூத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.